காலேஜ்ல இருக்கும்போது பிரதர் வந்துட்டு இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது வான்னு சொல்லிட்டு அங்க சேலம்ல இருக்க ஒரு 10x10 ஷாப் அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம், இப்படிலாம் இருக்கு பாரு. 6,000 to 1 crore அது எப்படி பாசிபிள்ங்கறத சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து அந்த 6,500 rupeesக்கு நான் ஆல்மோஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் சாரி இருக்கிற சாரீஸ் மீன் பார்டர்ஸ்லாம் இல்லாம ஒரு ஃப்ளோரல் சாரி இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் த சாரி ஃபார் 2,500 அதை 5ஆ டிவைட் பண்ணி பிளவுஸா கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிளான சாரி போட்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன். ஷிஃபான் துப்பட்டா அது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வந்துட்டு மேல ஒரு சில்க் கொடுத்து அதுக்கு கீழே அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி குர்த்தி ஸ்டிச் பண்ணேன். அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி வேணும், போடுறது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, பிசினஸா ஏன் அதை பண்ணக்கூடாது. வெறும் 6,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண ஒரு பிசினஸ் இப்போ வந்துட்டு அதோட டர்ன் ஓவர் வந்துட்டு கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்குல அப்படின்னு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்க தொடங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலேஜ்ல இருக்கும்போது சும்மா நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இட் வில் பி வர்ஸ். டிராயிங் நிறைய பண்ணுவேன் நான். அதில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பண்றதுல பிடிக்கும். அப்போ வந்துட்டு ஒரு நாள் அண்ணா வந்துட்டு என்னோட பிரதர் வந்துட்டு கூட்டு போயிட்டு இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது வான்னு சொல்லிட்டு அங்க சேலம்ல இருக்க ஒரு 10x10 ஷாப் தான் அது, அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு லைக் ஒரு வாங்கி கொடுத்தாரு. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம், இப்படிலாம் இருக்கு பாருன்னு. ஸோ ஐ ஸ்டார்டட் அது போட அதுல வாங்கி போட ஆரம்பிச்சவொடனே அது டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க வந்து மும்பைல இருந்து வச்சிருந்தாங்க. அதை போடும்போது வந்துட்டு காலேஜ்ல எல்லாம் பார்க்கறது டிஃப்ரெண்டா இருக்கு, நீ போடுறது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்கு போல இருக்கு. நானும் செலக்ட் பண்றதும் வந்து நல்லா செலக்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்க்கும்போது ஓகே நல்லா பண்றேன், எங்களுக்கும் செலக்ட் பண்ணி கொடு எனக்கும் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் குர்த்தி ஸ்டிச் பண்ணேன். அதாவது எனக்காக நான் ஸ்டிச் பண்ணேன். அப்போ ஐ ஹேட் ஒன்லி துப்பட்டாஸ், அந்த ஷிஃபான் துப்பட்டா அது ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அது வாங்கிட்டு வந்துட்டு மேல ஒரு சில்க் கொடுத்து அதுக்கு கீழே அதை கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அதுல தான் நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஸ்டிச்சிங் எல்லாம் எதுவுமே தெரியாது. யூடியூப்ல பார்த்து நான் போயிட்டு ரொம்ப நோட் பண்ணுவேன் ஒரு ஃபேப்ரிக்ல என்னென்ன இருக்கு, அவங்க எப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஒரு ஷாப்க்கு போனேன் அப்படின்னா என்ன உல்டாலாம் பண்ணி எல்லாமே பார்த்து யூடியூப்ல பார்த்து நானே ஸ்டிச் பண்ணி பண்ணேன். பட் அதுக்கு பண்றதுக்கு வந்து 1 வீக் ஆகும் எனக்கு. ஸோ அந்த ட்ரெஸ் நான் போட்டுட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி வேணும், எனக்கு நீ இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ரீல போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ஐ மேட் அவுட் ஆஃப் துப்பட்டால தான் அது பண்ணிருக்கு. பிளாக் துப்பட்டா லைக் எல்லாமே துப்பட்டா தான் கீழே இருக்கு. ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு லோக்கல் ஸ்டோர்ல எங்க ஊர்ல இருக்க லோக்கல் ஸ்டோர்ல போய் கொடுத்து பார்க்கலாம், அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப நானே ஹேண்ட் ஒர்க் ஆரி ஒர்க் வந்துட்டு ஐ ஃபவுண்ட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நெக்லயோ இல்ல சாரில ஏதோ ஒரு கார்னர்லயோ அந்த மாதிரி வீட்லயே உட்காந்து மாங்குன்னு உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அதுதான் மார்னிங் எழுந்து வேணா மேல போறது பண்றது ஈவினிங் வர்றது அது மட்டும் தான் எனக்கு வேலையா இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது பண்றதுக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா லைக் நம்மளால அவ்வளவு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பண்றதுக்கு லேட் ஆச்சு எனக்கு. அந்த கடையில போய் கொடுத்தப்போ வந்துட்டு அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இது ஏன் நம்ம அகைன் ஆன்லைன்ல எடுத்துட்டு போகலாம், நம்ம அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் வரணும்னு நினைச்சேன். இப்போ நான் வந்து ஆன்லைன்ல நான் பண்றேன் அப்படின்னா ஐ நோ இட் ரெகுலரா நீ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீ ஒரு 1 வீக் நீ ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணா எப்படி போஸ்ட் பண்ணுவேன், உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு ஓகே சாரீஸ் பண்ணலாம், இது ஈஸி. சாரீஸ் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு அன்ஸ்டிச் பிளவுஸ் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அந்த காம்பினேஷன்ஸ் இப்போ எனக்கு சென்னை சில்க்ஸ் இருக்கு, எங்க ஊர்ல போத்தீஸ் இருக்கு, நான் அங்கே போய் தான் ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேஸ் வந்து பண்றேன். ஓகே இதை நம்ம சாரியா பண்ணலாம், பிசினஸா ஓகே பண்ணி போடலாம், ஆன்லைன்ல போடலாம். நம்ம போடுறது வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ நம்ம ஏன் அதை ஒரு பிசினஸா ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு சாரீஸ் வாங்கிட்டு இப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு பார்டர் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் கொடுக்கறது, அகைன் அதுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுக்கறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து அந்த 6,500 rupeesக்கு நான் ஆல்மோஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் சாரீஸா சாரி இருக்கிற சாரீஸ் மீன் பார்டர்ஸ்லாம் இல்லாம ஒரு ஃப்ளோரல் சாரீஸ். எனக்கிட்ட என்ன இருக்கு ஒரு மீன் திங்ஸ்னா லைக் நான் ஈஸியா வந்து எடுப்பேன். லைக் எங்க இது வந்து போகும் எனக்கு தெரியும். அப்பவே எனக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும், போட்டோன்னா எனக்கு பிடிக்குது. ஸோ கண்டிப்பா அது என்ன மாதிரி இருக்க டேஸ்ட் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கும், கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்கும், டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப அது கூட இன்னும் கொஞ்சம் அதை ஆட் பண்ணலாமே, எதனா ஒரு பார்டர் ஆட் பண்ணலாமே, கிளாத்ல ஃபேப்ரிக்ல ஏதாவது ஒரு பார்டர் அப்படியே ஒரு பிளவுஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அன்ஸ்டிச் பிளவுஸ் தான் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட். எனக்கு ஐ டோன்ட் நோ ஸ்டிச்சிங் பிளவுஸ் எல்லாம் இது ஒரு பிக் திங், அது ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் எல்லாமே. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா?